ஹலோ, வெல்கம் டு ஆல் இன் ஒன் அம்சா. இன்னைக்கு மேல்மலையனூர் போகிறோம். அதுக்காக வீட்டில் சாமி கும்பிட்டு அங்கே கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வீட்டில் எல்லாம் சாமிக்கு அலங்காரம் பண்ணி எங்கள் மாமியார் சாம்பிராணி காமிச்சிட்ருக்காங்க. அம்மா எல்லா இதுக்கும் சாம்பிராணி காமிச்சிட்டு வேப்பங்கொத்து எல்லாம் வச்சு மஞ்சள் நீர் தண்ணி வச்சு எல்லாம் பண்ணி ஊதுபத்தி எல்லாம் வீட்டுக்கு சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் பற்ற வச்சு சாமி எல்லாத்துக்கும் காமிச்சிட்ருக்காங்க. ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு மந்திரம் பாட்டு பாடிக்கிட்டே அவங்க எல்லாத்துக்கும் தீபாராதனை காமிச்சிட்டு அந்த வீட்டில் இருந்து இந்தாண்ட வெளியில் வரைக்கும் காமிச்சிட்டு உள்ளே மறுபடியும் ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பாடெல்லாம் செஞ்சோம். சப்பாத்தி, புளி சாதம் எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு நாங்கள் சாமியை கும்பிட்டுக்கிட்டு குருசாமி அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே இருமுடி பை எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்துட்ருந்தாங்க. பஸ்ஸுக்கு மொத்தம் 3 பஸ்ஸு போயிட்டுருக்கு. அதில் பஸ்ஸுக்கான இருமுடி பை எண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாத்துக்கும் சுற்றி போடுறதுக்காக நிற்க வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் சுற்றி போட்டு நிற்க வச்சு பஸ்ஸில் ஏற்றிட்டு பஸ்ஸுக்கு சுற்றி போடுறாங்க. பஸ்ஸுக்கு முதல்ல பூசணிக்காயை சுற்றி வந்தாங்க. பூசணிக்காயை எடுத்துக்கிட்டு பஸ்ஸை சுற்றி அந்த அண்ணா அதுக்கப்புறம் அதை கற்பூரத்தை கீழே தள்ளிட்டு பூசணிக்காயை போட்டு உடச்சிட்டு இந்தாண்ட இவர் தேங்காயை போட்டு சத்துன்னு உடச்சிட்டு குருசாமி அம்மா தனம்மா தீபாராதனை காமிச்சு பஸ்ஸில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு பஸ்ஸுக்கு இவங்க எல்லாம் நின்னாங்க. இவங்க எல்லாம் குருசாமி. இவங்க எல்லாரும் சேர்ந்து பஸ்ஸுக்கு எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டோம். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பஸ் அனுப்பிச்சி விட்டுட்டு 2வது பஸ்ஸுக்கும் அதே மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பஸ்ஸை டாட்டா காமிச்சு அனுப்பிச்சி வச்சுட்டு முதல்ல போய் முருகன் கோயிலுக்கு சேர்ந்தோம். நம்ம முத்துமலை முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் முருகனை தரிசனம் எல்லாம் நட சாத்திட்டாங்க. நாங்கள் வெளியே நின்று எங்கே இருந்தாலும் முருகர் காட்சி தருவார் இல்லையா, அதுக்காகத்தானே நம்ம பக்தர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவரை 146 அடிக்கு உயரத்துக்கு செஞ்சு வச்சு மக்களுக்கு காட்சி தர்றதுக்கு அருள் புரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நெய் விளக்கு வாங்கிட்டாங்க. நெய் விளக்கு வாங்கி அங்கே பற்ற வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பற்ற வைக்கிறதுக்கு நெய் விளக்கு எடுத்து பற்ற வச்சிட்ருக்காங்க. பற்ற வச்சுட்டு நீயும் வை அப்படின்னு சொல்லி எனக்கு 3 விளக்கு கொடுத்தாங்க. அப்புறம் நான் பற்ற வைக்கிறேன்ட்டு எனக்கு கையே சுட்டுருச்சு. அப்புறம் ஒண்டங்கையில் பற்ற வைக்காத அப்படின்னு திட்டினாங்க. அப்புறமேட்டு திட்டு வாங்கிட்டு அப்புறம் தாண்ட கையில் பற்ற வச்சுட்டு அப்புறமேட்டு நாங்கள் எல்லா விளக்கையும் 6 விளக்கையும் வச்சு 6 படை அப்படின்னு சொல்லி பற்ற வச்சு முடிச்சிட்டோம். பற்ற வச்சு முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பி மலையனூர் போய் தான் இறங்கினோம். அங்கே போய் பஸ்ட்டு ஸ்டாப்பில் இறங்குனாங்க. அங்கே சுற்றி பஸ்ஸு ஒரே டிராஃபிக் ஜாமு. அதுக்கப்புறம் பூ வாங்கி கொடுத்தாங்க. பூ வாங்கிக்கிட்டு அங்கேருந்து எல்லோரும் ஆட்டோவில் அங்கேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஆட்டோவில் இறங்கி இங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். வெயிட் பண்ணிவிட்டு அவங்க போய் டோக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. டோக்கன் எல்லாம் வாங்கிட்டு எல்லா சத்திங்களுக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு டோக்கனை கொடுத்தாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு டோக்கனாக வாங்கிக்கிட்டு, ஏன்னா எங்கள் மாமா பெரிய மாமனா பெரிய மாமியா அப்புறம் எங்கள் மாமாலாம் ஃபஸ்ட் டைம் இல்லையா, அதனால் அவங்களெல்லாம் பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போகணும் கூடயே இருந்து. அதனால் நாங்கள் எல்லாருமே ஒட்டுக்கா கும்பலாகவே போயிட்டுருந்தோம். இது பாருங்கள், பெரிய மாமியா போயிட்டுருக்காங்க, அவர் மாமனார் போயிட்டுருக்காரு. எங்கள் அம்மா முன்ன போயிட்டுருக்காங்க. நாங்கள் எல்லாம் ஒட்டுக்கா அப்படியே வெரசாக நடந்து வேகமாக போயிட்டே இருக்கோம். வேகமாக எல்லாம் போயிட்டுருக்கோம். குருசாமி அம்மா ஒரு அம்மா போயிட்டே இருக்காங்க. அது அவங்க பேராண்டிங்க.
எல்லோரும் உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு எல்லாம் வெளியே வந்தோம். வெளியே வந்து தேவையானது இந்த லட்டு, கயிறு, அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இது தாலி முறுக்கு கயிறாம். ஒரு கயிறு 50 ரூபா சொன்னாங்க. நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் பசியோட லட்டை வாங்கிட்டு வந்து ஆளுக்கு கொஞ்சமாக போட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் கடைக்கெல்லாம் போனோம். திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ற சாமி இந்தாண்ட இருக்குது. இந்தாண்ட எல்லாம் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்தாண்ட ஒரு பக்கம் கஷ்டம் தீரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பஸ்காரங்க எல்லாத்தையும் நம்ம ஏறினப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் இங்கே தான் அந்த பொங்கல் வைக்கிற சாமிக்கிட்ட எல்லாம் உட்காந்துருந்தாங்க கும்பலாக. எல்லோரும் உட்காந்துட்டு சாமியை பார்த்துட்டு சந்தோஷமாக வேணுங்கிறத எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாம் ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க. அப்படியே எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது நம்ம எல்லோரும் பேசிக்கிட்டே இவங்க பாருங்கள், வீடியோ எங்கே போனாலும் வீடியோ எடுத்துகிட்ருப்பியா அப்படின்னுட்டு இருந்தாங்க. ஆமாம், இதெல்லாம் ஒரு ஞாபகம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். யார் என்ன சொன்னாலும் நம்ம வேலையை நாம் பாட்டு செஞ்சுட்டே இருக்கணுங்க, அதுதானே நம்மளுக்கு. அப்புறம் அங்கேருந்து எல்லாம் உக்காந்துட்டு கொஞ்சம் இளைப்பாரிட்டு எல்லோரும் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பஸ்ஸுக்கு இந்தாண்ட பாலத்து வழியாக வர சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே உட்காந்த வாட்டி அங்கே டிராஃபிக் ஜாமெல்லாம் தாண்டி கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இங்கே பனங்கிழங்கு விற்றுச்சின்ட்டு எல்லோரும் ஆளுக்கு ஒரு பனங்கிழங்கு வாங்கி சாப்பிட்டுட்டு பஸ்ஸு வந்தோடனே எல்லாம் ஏறிக்கிட்டு உள்ளே போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நடுப்பழனி முருகன் கோவில்னு சொன்னாங்க. அடுத்து அங்கே போய் நின்றுச்சு பஸ்ஸு. என்னடா நம்ம இது பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு ஆசாசியாக போனோம். இங்கே தான் முருகனை வளர்த்தது, அந்த இடத்தெல்லாம் 6 கன்னி பெண்கள் எல்லாம் வளர்த்தது அதெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்தாண்ட விநாயகர், இந்தாண்ட பார்த்தா நட சாத்தியிருக்கு அப்படின்ட்டாங்க. 12:30 போனால் யார் சாத்தி தானே வச்சுருப்பாங்க. அப்புறம் இங்கே சிவன் நந்தி கோயில், இந்தாண்ட சிவன். இங்கே கற்பூரம் ஏற்றக்கூடாது, நம்ம மக்கள் என்னைக்கு கேட்குறாங்க, அதை ஏற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. இங்கே தான் பசுமாடு பால் கொடுத்ததா சொல்லி இந்த மலையில் சொல்லியிருக்காங்களாம். இது குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டி வச்சுருக்காங்க. அடடா அவ்வளோதானா அப்படின்ட்டு அப்படியே நம்ம போயிட்டு இருந்தால் அப்படியே தங்க சிலையில் நம்ம சிங்கப்பூரில் கட்டின மாதிரியே இங்கே ஒரு முருகன் கோவில் பொறநாடி அவரோட சிலை இருக்குது. அடடா ஆச்சரியமாக இருக்கே, இது நமக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சே அப்படின்ட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கேன் ஆச்சரியமாக. அப்புறமேட்டு போய் பார்த்தா அப்படியே பார்க்குறதுக்கே 2 கண்ணு போதாது, அவ்வளோ அம்சமாக அழகாக. நம்ம சிங்கப்பூர் முருகன் கட்டினதுக்கப்புறம் அடுத்தது இவர் தான் இதை கட்டினதுக்கப்புறம்தான் நம்ம 146 அடி முத்துமலை முருகன் கோயிலே கட்டியிருக்காங்க. இதுக்கு நடுப்பழனின்னு சொல்லி மக்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் அப்படியே ஒரு சுற்றி ரவுண்டிங் போட்டு 4 செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம குருசாமி அம்மாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இந்தாண்ட வந்தோம். இங்கே அன்னதான கூடம் இருக்குது. இங்கே உப்புமாவும் சர்க்கரை ஊறுகாயும் போட்டாங்க. அவங்கவுங்களால முடிஞ்ச காசை வச்சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு பஸ்ஸுக்கு கிளம்பிட்டோம். அடுத்து மலையனூர் தான் ட்ராவலிங்கு. ஒரே பாட்டை போட்டுட்டு பசங்கள்லாம் சும்மா டான்ஸு, கொம்மாளம் குதியாலம் டான்ஸுன்னு அப்படியே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பஸ்ஸில் எல்லாம் ஒரே ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக ஆடி முடித்தா அங்கே போய் சேர்ந்தால் மலையனூர் 5:30 ஆயிடுச்சு. 5:30 ஆகி இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பஸ்ஸு ஒரு ஸ்டாப்பிங் போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டு அப்படியே எவ்வளோ தோடு மணி வளையல் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறமேட்டு எல்லாம் நடந்து மஞ்சள், வேப்ப இலை, எலுமிச்சைப்பழம், மாலை தான், தேங்காய் தான். பார்க்கவே அந்த வழி நெடுக்க ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. மலையனூர், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி வந்துட்டோம்ல கோயிலுக்கு. அப்படியே அவ்வளவா சுற்றி பார்க்கலங்க.
சிம்பிளாக போயிட்டு இந்தாண்ட சுற்றி பார்க்கலாமா அந்தாண்ட பார்க்கலாமான்னு எந்த வழியில் பூந்து எந்தாண்ட வர்றதுன்னே தெரியல. சுற்றி 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 பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். இந்தாண்ட போகலாமா அந்தாண்ட போகலாமான்னு. இங்கே முன்னாடியே வந்து சாமியெல்லாம் வச்சுருக்காங்க. கயிறு இதெல்லாம் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. நாம் என்னைக்கு கயிறெல்லாம் வாங்கினோம்? நாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் நம்ம பக்த கோடிங்களெல்லாம் இங்கே ஒரு தவளை உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. உட்கார்றவங்க உட்காரட்டுண்டான்ட்டு அப்படியே சாமியை பார்த்துட்டு இந்தாண்ட அண்ணாந்து பார்த்தா அப்படியே சாமி உட்காந்துருக்க மாதிரி சிலை அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரியாக சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இது வரைக்கும் தான் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு. அதுக்கு அந்தாண்ட ஃபோனு கேமரா எந்த ஷூட்டிங்கும் பண்ணக்கூடாது. இது காசு எறியறதான் கஷ்டம் குறையும்னு. அப்படியே உள்ள கியூவை பார்த்துட்டு போங்கடா டே, இதுக்கு மேலாம் உள்ள கியூ நின்று பார்க்க முடியாதுன்னு 100 rupees கொடுத்து உள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்து ஒரு டிஃபனை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்து வீட்டில் பூஜையை போட ஆரம்பிச்சிட்டோம். சாமியை வச்சு அங்கே கோயிலில் கொடுத்த அரிசி எடுத்து பொங்கல் வச்சு அப்படியே ஊதுபத்தி கற்பூரம்னு காமிச்சு தேவையான பிரசாதத்தை வச்சு சாமியை கும்பிட்டு ஓம் சக்தி பராசக்தி விரதத்தை 11 நாட்களோடு முடித்து நம்ம விரதத்தை நல்லபடியாக கடவுளுக்கு செலுத்தி வீடுக்கெல்லாம் நல்ல அருள் கிடைக்கணும்னு வாழ்த்தி வழங்கி எல்லாத்துக்கும் தம்பிக்கு பாப்பாவுக்கு எல்லாத்துக்கும் தின்னூரை இட்டுட்டு சந்தோஷமாக பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நாட்களை முடித்தோம்.